பாத்தீங்கன்னா இந்த அம்மா அந்த பானையில கொஞ்சமா இருக்க அரிசியை அந்த பானையில வச்சிருக்காங்க. அப்ப அந்த அம்மாவோட கணவர் வந்து அந்த பானையில இருக்க அந்த கொஞ்சம் அரிசியையும் தர சொல்லி கேட்கிறாரு. எதுக்காக கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அரிசியை கொடுத்துட்டு குடிக்கிறதுக்காக அந்த அம்மா கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ இந்த அம்மாவும் என்னோட பையன் ரொம்ப பசியோட இருக்கான், இதை வச்சுதான் நான் கஞ்சி வச்சு என்னோட பையனுக்கு கொடுக்கணும், நான் தரமாட்டேன்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. அப்ப அந்த பையனை வேண்டாம்ப்பா, அந்த அரிசியை தாங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான். அந்த அப்பாவும் அந்த பையன் சொல்ற எதையுமே கேட்காம உனக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த பானையையும் அவரோட மனைவியையும் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த அரிசி பானையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா இந்த அம்மாவும் அந்த பையனும் பாத்தீங்கன்னா 2 பேருமே அந்த அடுப்பை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த அம்மாவும் அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பா அந்த அரிசியை வித்துட்டு குடிச்சிட்டு வந்து படுத்திருக்காரு, நீ போயிட்டு அப்பா கிட்ட சொல்லு, எங்கேயாவது போயிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு போய் சொல்லு அப்படின்னு அந்த பையன் கிட்டே சொல்றாங்க. அப்ப இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, எலும்புப்பா எனக்கு பசி தாங்க முடியாம இருக்கு, எங்கேயாவது போயிட்டு வேலை பாரு அப்படின்னு அந்த அப்பாவை பார்த்து சொல்றான். அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா உனக்காக நான் போயிட்டு வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து சொல்றாரு. இதை கேட்ட அந்த அம்மாவும் வீட்டுல இருந்த கொஞ்சம் அரிசியையும் கொண்டு கொடுத்து குடிச்சிட்டு வந்து படுத்திருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டுறாங்க. இந்த அம்மா திட்டுன உடனே எழுந்திருச்ச அந்த கணவரும் 2 பேரும் பட்னியா கடந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே இந்த அம்மாவும் பையன் பசியோட இருக்கத பார்த்துட்டு பையன் கிட்ட சொல்றாங்க, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் எங்கேயாவது போயிட்டு உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போன இந்த அம்மாவும் அங்க இருக்க ஒரு வீட்டுல போயிட்டு அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, தம்பி என்னோட பையன் 2 நாளா சாப்பாடு இல்லாம ரொம்ப பசியோட இருக்கான், கொஞ்சம் அரிசி இருந்தா தாங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு இந்த அம்மா அழுதுகிட்டே கேக்குறாங்க. இத கேட்ட அந்த பையனும் ஒரு பையில அரிசியை கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த அம்மாவும் அந்த பையனுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அந்த அம்மாவும் பையன் கிட்ட சொல்றாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, அம்மா சமைச்சு தர்றேன் அப்படின்னு பையன் கிட்ட சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போகும்போது அந்த அம்மாவோட கணவர் வந்து அந்த அம்மா கையில இருக்க அந்த அரிசி பைய வாங்குறாரு. வாங்கின அந்த கணவரும், ஏதிரி உனக்கு இவ்வளவு அரிசி, கொண்டா, எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்ல, இதை வித்துட்டு சரி குடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மாவும் நான் தரமாட்டேன், என்னோட பையன் ரொம்பவே பசியோட இருக்கான், தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிராங்க. ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாத அந்த கணவரும் பாத்தீங்கன்னா, என்னை விட உனக்கு எவனோ கொடுத்த அரிசி முக்கியமாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் அவரோட பையனையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த அரிசி பைய வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போன இவரும் அந்த அரிசியை வித்து நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வந்தா அவர் தள்ளி விட்டுட்டு போன அந்த அம்மாவும் பையனும் அதே இடத்துல அப்படியே கீழே கிடக்குறாங்க. இத பார்த்த இவரும் மனைவி கிட்ட சொல்றாரு, 2 பேருமே வெளியே படுத்துட்டீங்களா, சரி பரவாயில்ல, போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாரி அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு உட்கார்றாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவர் மனைவி பக்கத்துல போயிட்டு மனைவியை எழுப்புறாரு. அப்படி எழுப்புனா மனைவியும் ரொம்பவே பசியோட இருந்ததால இவர் தள்ளி விட்டுட்டு போனதாலையும் அவங்க வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பையன் பக்கத்துல போயிட்டு பாக்குறாரு, பையனும் இறந்து போயிட்டு இருக்கிறான். இத பார்த்த இவரும் தன்னோட பையன் ரொம்பவே பசியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, இவர் செஞ்ச தப்பையும் உணர்ந்து அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.